அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசி அல்லது மிதுன லக்னமாக இருக்கிறீங்கனாலையும் இந்த வீடியோ உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். யாருடன் உறவாடக்கூடாது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இதை லைஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ மிதுனம் ராசி பாத்தீங்கன்னாக்க காலபுருஷ தத்துவத்தோட 3ஆம் பாவகம், புதனோட ஆட்சி வீடு. அதே போல மிதுனத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ளவங்களாக இருப்பாங்க. கல்வியுடன் இணைந்த ஞானம் இருக்கும். ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. மிதுனத்துல பாத்தீங்கன்னாக்க மிருகசிரீசம் நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னாக்க இதுல மிருகசிரீசத்துல 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்குங்க. இப்போ இந்த 3 நட்சத்திரத்துல மிருகசிரீசமும் திருவாதிரையிலையும் பிறந்தவங்களுக்கு கர்ம பதிவுகள் மிக அதிகம். வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜான்யர்னா மொளை சறுக்கிற மாதிரியே தான் வாழ்க்கை அவங்களுக்கு போயிட்டு இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய திருமண வாழ்க்கையில கூட பாதிப்புகள்லாம் ஏற்படுது அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே கூட ஒரு பதிவுகள் போட்டிருந்தோம். அதில் கூட சொல்லியிருந்தேன். மிதுனத்துக்கு பாத்தீங்கன்னாக்க காதல் வரும், நட்புகளும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அந்த காதலோ அந்த நட்பாலேயோ ஒரு பிரயோஜனம் இல்லை, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஒரு கட்டத்துல அவங்களால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட அவங்களுக்கு ஏற்படுது. அதை நம்ம டீட்டெயிலா இதை பார்க்க போறோம். இப்போ யாருடன் உறவாடக்கூடாது என்பதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, நமக்கு நல்ல நேரம் இருக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. நாம பண்ணாலையும் அதை எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் அந்த நேரத்துல இருக்கும். ஆனா நமக்கு நேரம் சரியில்லை, நம்மளுடைய தசாபுக்தி சரியில்லை, நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னாக்க நம்ம ஒட்டகத்து மேல போனா கூட நாய் கடிக்கும், நாய் துரத்தும் அப்படின்ற மாதிரிலாம் பழமொழி இருக்கு. அந்த மாதிரி நமக்கு நேரம் சரியில்லாத போதுதான் எல்லா பிரச்சனையும் வரும். அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கும் போது, நம்மளுடைய கர்ம பதிவுகளை தெரிஞ்சுக்கும் போது நம்ம பெருசா பாதிக்கப்படாம இருக்கும். அதற்காகவே பாத்தீங்கன்னாக்க நல்ல இன்டலெக்சுவல் இருக்கும், ஆனா குழப்பங்கள் இருக்கும். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுலயும் ஒரு குழம்பி அது குட்டையை குழப்புற மாதிரிதான் இருக்கும். இவர்களுக்கு காதல் கண்டிப்பாக ஏற்படும். சில பேருக்கு காதல் திருமணமும் நடந்துருது. ஆனா இவங்களுடைய காதல் பாத்தீங்கன்னாக்க குறிப்பா வேற்று மதம் அல்லது வேற கேசட்டு, ஒரு ஏஜ் டிஃபரெண்ட். ரொம்ப இப்போ மிதுனத்துல இருக்கிறவங்க நிறைய படிச்சிருக்காங்கன்னா இவங்க காதலிக்கிறவங்களோ அல்லது இவங்களுக்கு வரக்கூடிய அந்த காதல் திருமணத்துல வரக்கூடிய வாழ்க்கை துணைவரோ பாத்தீங்கன்னாக்க படிப்புல கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க, வசதியில கம்மியா இருக்கலாம். இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வோடையே இருக்கக்கூடியவர்களை கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு ஏற்படும். அப்படிப்பட்டவங்களோட காதலும் இவங்களுக்கு ஏற்படும். அதே போல இந்த காதல் பாதிப்புகளையும் கொடுக்குது. ஏன்னா இந்த மிதுனத்துக்கும் 7ஆம் பாவகம் என்பது தனுசு. இது பாத்தீங்கன்னாக்க குருவோட வீடு. குரு தான் இந்த மிதுனத்துக்கு பாதகாதிபதியாகவும் வரக்கூடியவர், தொழில்காரன் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். இப்போ பாத்தீங்கன்னாக்க புதன் காதலை கொடுக்கிறார், நண்பர்களை கொடுத்தாலும் குரு பகவான் ஏதோ ஒரு வகையில அவர்கள் மூலமே இவர்களுக்கு பாதகத்தை செய்ய வைக்கிறார். அந்த அடிப்படையில வாழ்க்கை துணைவரோடும் சரி, அல்லது காதலி, காதலர்கள், அதே போல நண்பர்கள், கூட்டாளிகள், இவர்களெல்லாம் இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு பாதகத்தையோ ஒரு பிரச்சனையோ உருவாக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. நல்ல நேரம் வந்தா அது தெரியாது. நல்ல நேரம் இருக்கும் போது இதெல்லாம் பெரிய இஷ்யூவா வராது, பிரச்சனையே இல்லாம தான் போகும். அதே ஒரு கெட்ட நேரம் வருது அப்படின்னாக்க இவர்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள்ல இவங்க செயல்படும் போது, இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அதுல நஷ்டமாகக்கூடிய சூழ்நிலை, அல்லது இவர்கள் கைடன்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தால ஏதோ ஒரு வகையில முதலீட்டை டம்ப் பண்ணி அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் வராம அல்லது லாஸ் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு மன வருத்தங்களை அடையக்கூடிய சூழ்நிலையும் நண்பர்களால, சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளால இவர்களுக்கு ஏற்படுது. அவர்களுடன் நீங்க உறவாடுவதில் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் நாங்க சொல்ல வர்றது. அதாவது உங்களுடைய தனித்திறமையை பயன்படுத்தணும். குழப்பமா இருக்கா, நீங்க ஒரு அன்னோன் பர்சன், அதிகமாக தெரியாதவங்க கிட்ட கூட நீங்க ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஒரு கைடன்ஸ் கேட்டுக்கலாம். அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா நீங்க சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது உறவுகளோடு நீங்க ஒரு கைடன்ஸோ ஒரு கன்சல்டேஷனோ எடுக்கும் போது சில நேரங்கள் அது உங்களுக்கு பாதிப்பையும் கொடுக்குது என்பதை பற்றி தான் சொல்றேன். அதே போலதான் கூட்டு தொழில் உங்களுக்கு ஆகவே ஆகாது. அதே போலதான் பாத்தீங்கன்னாக்க ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா கொடுக்குற வரையிலும் நீங்க நல்லவரா இருப்பீங்க, கொடுத்த பின்னாடி நீங்க கெட்டவரா மாறிடுவீங்க. அந்த பணத்தை வாங்கவே முடியாது. என்னதான் எவிடன்ஸ் இருந்தாலையும் அதை வாங்கறதுக்குள்ள போராட்டமா இருக்கும். அதனால இந்த மாதிரி விஷயத்துலயும் நீங்க கவனமாக இருக்கணும்.
அதாவது முக்கியமா பண பரிவர்த்தனை மற்றும் திருமணம் ஆகிறதுல கூட எந்த ராசிகள்ல நம்ம திருமணம் செய்யாம இருக்கிறது நல்லது என்பதை பற்றிலாம் நாம இந்த பதிவுல டீட்டெயிலாவே பார்க்கலாம். சிலருடைய வார்த்தைகள் வந்து ஒரு கான்ஸ்டன்டா இல்லாம மாத்தக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். அதே போல இவர்கள் பணம் கையில இருந்தாக ஏதோ ஒரு வகையில அதிகமாக செலவழிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் இவங்களுக்கு. அதே போல விரயமாகும் கொஞ்சம். அதே போல ஃபேமிலி விட்டு தனித்து இருக்கிறது அல்லது வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து போய் தனித்து இருக்கிறது போன்றவெல்லாம் இவங்க வாழ்நாள்ல ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, மிக அதிகம். சோ இதுவும் முக்கியமான ஒரு விஷயம், குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை. மேலும் மிதுனத்துக்கு 3ஆம் பாவகம் என்பது சிம்மம், சிம்மத்தின் அதிபதி சூரியன். சோ புதனுக்கு சூரியன் நட்பு தான், அதனால நிறைய சுறுசுறுப்பாவே இருப்பாங்க. எவ்வளவுதான் கவலை இருந்தாலும் முகத்துல அதை காட்டிக்கவே மாட்டாங்க, சிரிச்ச முகத்தோடயே இருப்பாங்க. இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களை பத்தி ஒண்ணு சொல்லணும்னாக்க, குறிப்பா ஒருத்தர்கிட்ட பேசுறாங்க அப்படின்னாக்க அந்த எதிர்ப்பாளினரை, குறிப்பா ஆண்களை ஒரு நிமிஷம் வந்து அவங்களை யோசிக்க வைப்பாங்க, அல்லது காதலிக்கணும்ன்ற எண்ணம் தோன்ற அளவுக்கு அவங்க பேசுவாங்க. ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணைவர் மீது மிகுந்த அன்பை வைத்திருப்பார்கள். எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் வாழ்க்கை துணைவர்கிட்ட. ஆனா இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் பண்ற அளவுக்கு கிடைக்கிறதில்ல. அப்ப வந்து சில கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் அந்த இடத்துல எழுது. அப்ப வந்து ஒரு மனஸ்தாபங்கள், பிரிவுகள் சில பேருக்கு ஏற்படுது. அது வந்து அவங்கவுங்க ஜாதகத்தின் படி தோஷங்கள் இருக்கு, கலசர தோஷம் இருக்குன்னா பிரிவு ஏற்படுது, இல்லைன்னா சண்டை போட்டுக்கிட்டே ஒரு வேரியேஷனோடையே வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதே போல 4ஆம் பாவகம் என்பது பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு கன்னி. ஸோ உயர்கல்வி நல்லாவே படிப்பாங்க, கம்ப்யூட்டர், ஐடி, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், ஆசிரியர் பணி, அதே போல இந்த ஜோதிடம், இந்த மாதிரியான துறைகளில் இவங்க வந்து நல்ல சாதிக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. பிசினஸ் மைண்டும் இவங்க கிட்ட நிறையவே இருக்கும். இதுல வந்து தாயார் மேல ரொம்ப பாசமும் வச்சிருப்பாங்க. தாயாருடைய சப்போர்ட் இவங்களுக்கு நிறையவே இருக்கும். 5ஆம் பாவகம் துலாம், துலாமின் அதிபதி சுக்கிரன். இவர்களுக்கு முதல் குழந்தை பாத்தீங்கன்னாக்க பெண்ணாக இருக்கும். முதல் குழந்தை பிறந்த பின்னாடி பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா இவங்க லைஃப் ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் ஆகும். ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க, அல்லது ஒரு கார் வாங்குவாங்க, அல்லது புதுசா வேலை கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில அப்கிரேட் ஆகி இவங்க வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். அதே போல குழந்தைங்க மேல ரொம்ப பாசமும் வச்சிருப்பாங்க. அதே சமயத்துல கொஞ்சம் கண்டித்தும் வளர்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. 6ஆம் பாவகம் என்பது விருச்சகம். இந்த விருச்சகத்தின் அதிபதி செவ்வாய் பகவான், இவரே தான் 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். அதே போல இந்த விஷயத்துல வந்து இவர்களை பொறுத்தவரையிலும் கடனோ அல்லது நோயோ ஏதோ ஒரு வகையில் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் குறிப்பா இவங்க செய்யக்கூடிய திட்டங்களால இவங்க வந்து சிலர் நம்பி பணம் கொடுத்து ஏமாறுறது, அதனால வந்து பாத்தீங்கன்னா கடன் ஆகிறது, அல்லது பணம் நஷ்டமாகிறது, அல்லது எதிர்ப்புகளை சந்திக்கிறது போன்றவையும் இவங்க வாழ்க்கையில ஏற்படும். பொதுவாகவே சகோதரர்களோட, அது மூத்த சகோதரத்தோட நிறைய வேரியேஷன்ஸ், கருத்து வேறுபாடுலாம் இருக்கும். சகோதர உறவுகள் இவங்களுக்கு சரியா இருக்கிறதுல, அதனால சகோதரர்களுடன் உறவாடும் போது கவனமாக இருக்க வேண்டும். சகோதரிகளும் தான் சேர்த்து சொல்றேன். ஆனா சகோதரி மேல கொஞ்சம் பாசம் வச்சிருப்பாங்க. ஆனா சகோதரிகளால சில நேரங்கள் இவங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல இவர்களை பொறுத்தவரையிலும் நண்பர்களாலும் சில நேரங்கள்ல பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. அவர்களோடு உறவாடும் போதும் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த பூர்வீக சொத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில பிரச்சனை இருக்கும். அந்த பூர்வீக சொத்து உறவுகளால, குறிப்பா தந்தை வழி உறவுகளால சில பாதிப்புகள், அல்லது யார்கிட்ட பணம் கொடுத்துட்டீங்கன்னாக்க அது வாங்குறதுல சிக்கல். பூர்வீக சொந்தங்களோடு உறவாடும் போதும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். எதிர்ப்பாளினர் மேல அஃபேர்லாம் வரும். அதே போல எதிர்ப்புகளும் அவங்க கிட்ட இருந்து வரும். அவங்களால இவங்களுக்கு வேலையில பிரச்சனை, அல்லது வேலையை விட்டுட்டு போறது, இந்த மாதிரியான பிரச்சனையும் வரும். இவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தான் அந்த அஃபேர் வர்றது, அந்த காதல் வர்றதெல்லாம் எல்லாமே இவங்களுக்கு. இப்போ வந்து ஜென்ரலா மேரேஜ் ஆகாதவங்க கூட வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னாக்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே கூட உங்களுக்கு பிடித்தமானவங்க இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்க உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த அப்ரோச் வந்து உங்களுக்கு சரியாக பட்டுச்சுனாக்க அவங்களுடைய ஜாதகம் பார்த்து நீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். அது வந்து மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே வந்து அவங்களுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்பெல்லாம் மிக அதிகம்னு நம்ம ஏற்கனவே போட்ட ஒரு பதிவில் கூட நான் சொல்லியிருக்கிறேன். அதே போலதான் இவங்களுக்கு வந்து பொறுத்தவரையிலும் சகோதரர்களோட, இளைய சகோதரர், மூத்த சகோதரர் 2 பேர்கிட்டயுமே ஒரு கருத்து வேறுபாடுலாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். பெருசா அட்ராக்ஷன் இருக்காது. ஒரு தனிப்பட்ட முறையில தான் இவங்க செயல்படக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. தந்தையால இவருக்கு பெரிய நன்மை இருக்காது. தாயாரால நன்மைகள் உண்டு, ஆதாயங்கள் உண்டு. தந்தையால பெரிய நன்மை இல்லாம தன் முயற்சியால முன்னேறக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி தந்தையே இருந்தா கூட அவங்களோட சில கருத்து வேறுபாடுகளோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க.
முக்கியமா வந்து இவங்களுக்கு 8ஆம் பாவகமும் 9ஆம் பாவகம் சனி பகவான், சனியோட வீடு மகரம் கும்பம். அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க தந்தை வழி உறவுகளோட கூட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அவங்களோட பெருசா உறவாடும் போது பாதிப்புகளை இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்றது தான் முக்கியம். இவங்க வாழ்க்கை துணைவர் வகையிலையும் சில மன வருத்தங்களையும் சில பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க. தொழிலை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க கல்வித்துறையில நிறைய பேர் இருக்காங்க. ஐடி, கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்ஸ், வாக்காளர் பிழைக்கக்கூடிய தொழிலெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் நல்ல டெவலப் ஆகக்கூடியவர்கள். தன் முயற்சி புத்திசாலித்தனத்தால எதையுமே சாதிப்பாங்க. அதாவது புத்தியால் பிழைக்கக்கூடியவர்கள், புத்தியால் வெல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்ல போனாக்க இவங்களுக்கு வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றங்கள்லாம் உண்டு. ஜென்ரலா இதுல வந்து இவங்க எந்த இடத்துல சறுக்குறாங்கன்னா காதல்ல போய் விழுந்து ஏமாறுறது. ஏன்னா காதல் கூட பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு சின்ன வயசுல கண்டிப்பாக ஏற்படும். அந்த காதல்ல ஒரு 50% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஏமாந்து அதுல பிரிந்து மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. சில பேருக்கு காதல் சக்சஸ் ஆன பின்னாடியும் ஒரு மன வருத்தம் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அப்போ காதல்ல விழுந்து ஏமாறுறது இதெல்லாம் கூட சில பேருக்கு பாதிப்பை கொடுக்குது என்பதை தான் நான் இங்க சொல்ல வரேன். மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க எந்தெந்த ராசிகளோட இவங்க திருமணம் செய்யாம இருக்கிறது நல்லது, அல்லது பண பரிவர்த்தனை அவங்களோட மிகவும் க்ளோஸா இணையாம இருக்கிறது நல்லது அப்படின்னாக்க, இப்ப மிதுனத்திற்கு வந்து 6ஆம் பாவகமாக வரக்கூடியது விருச்சகம். விருச்சக ராசியின் அதிபதி செவ்வாய். செவ்வாயும் புதனும் ஆகாது. இப்போ கல்யாணம் பண்ணும் போதும் சரி, அல்லது விருச்சிக ராசியோட ஏதாவது ஒரு டீல் பண்றீங்க, பிசினஸ் பண்றீங்கன்னா கூட ஒத்தே வராது. பாத்தீங்கன்னாக்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆப்போசிட் மென்டாலிட்டியில தான் இருக்கும். அவங்களுடைய எமோஷனல் கேரக்டருக்கு உங்களால ஈடு கொடுக்கவே முடியாது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால ஏதாவது ஒன்று பேசி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதே போலதான் வந்து மகரம். விருச்சிகத்துக்கு மகரம் வந்து சனி புதன் நட்பு கிரகமாக இருந்தாலும் 8ஆம் பாவகமாக வருது. மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஈர்ப்பு இருக்கும். கல்யாணம் எல்லாம் கூட ஆயிடும். ஏதோ ஒரு வகையில காதல் கூட இருப்பாங்க, காதல் இருப்பாங்க, அல்லது கல்யாணம் கூட ஆயிருக்கும். ஆனா சண்டை போட்டுட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அது. அதே போலதான் பாத்தீங்கன்னாக்க மேசராசி. மேசராசியும் தவிர்க்கிறது நல்லது. மேசராசியோட திருமணம் செய்யும் போதோ அவங்களோட டீல் பண்ணும் போதோ பாதிப்புகளும் ஒரு நெருடல்களுமே இருந்துகிட்டே இருக்கு. சோ இந்த ராசியை தவிர்க்கலாம். மற்ற ராசியை பண்ணலாமா அப்படின்னாக்க, இப்போ மிதுன ராசியா இருந்து சமசப்தம ராசியாக வரக்கூடிய தனுசு ராசியும் பிரச்சனை தான். அவங்களையும் திருமணம் செய்யாம இருக்கிறது நல்லது. ஏன்னா அட்ராக்ஷன் படி ஒத்து வரும். காற்று ராசி, நெருப்பு ராசி, ஒரு ஈர்ப்பு இருக்கும். மேரேஜும் ஆயோகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சண்டை சச்சரவாவே இருந்துகிட்டு இருக்கும். தோஷங்கள் இல்லைன்னா பிரியாம இருப்பாங்க. ஏதாவது கலஸ்தர தோஷம் அல்லது ராகுகேது, செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா கூட பிரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே போலதான் கன்னி ராசி, மீன ராசி, இந்த உபய ராசிகள் பொறுத்தவரையிலும் மீண்டும் ஒரு உபய ராசியை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா உபயராசிக்கு அந்த திருமண லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேஷன் மிக அதிகம், ஒரு டென்ஷன் அதிகம். அதே போலதான் மீன ராசிக்கு இருக்கும், அதே போலதான் கன்னி ராசிக்கு இருக்கும், அதே போலதான் தனுசு ராசி இருக்கும். சோ அப்போ நீங்க மிதுன ராசியாக இருந்து உபயராசி மற்ற ராசிகளையும் நீங்க தவிர்க்கிறது நல்லது. மற்ற ராசிகள் எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதுல ஜாதக பொருத்தம்ன்றது ரொம்ப முக்கியம். அதை பார்த்துட்டு தான் மேரேஜ் பண்ணணும். சோ மொத்தத்துல இது ஒரு லைஃப் ப்ரெடிக்ஷன் தான். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.